ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் ஆசியாவையே அதிர வைத்த கடல் பேரரசை கட்டியெடுத்தனர். அதுதான் காவேரி பூம்பட்டினம். இங்கு வீதிகள், சந்தைகள், கோயில்கள், வீடுகள் என அனைத்தும் திட்டமிட்ட நகரமாயிருந்தது. இந்த துறைமுக நகரத்தில் உலகம் முழுவதும் இருந்து வணிகர்கள் வந்து முத்து, மிளகு, பட்டு, பொன்னால் வர்த்தகம் செய்தனர். காவேரி பூம்பட்டினமே தமிழர் கடற்படையின் தளம். அங்கிருந்து ஆப்பிரிக்கா வரை கப்பல்கள் சென்றன. இங்கு அங்காடிகள் இரவு பகலாக கலை, வணிகம், கொண்டாட்டம் என்று உயிரோட்டமாக இருந்தன. பூம்பட்டினம் என்பது வணிக நகரம் மட்டுமல்ல, நடனம், இசை, இலக்கியம் அனைத்திற்கும் உயிர் கொடுத்த தளம். ரோமானியரும் கிரேக்கரும் கூட தமிழர்களுடன் வியாபாரம் செய்து நட்புறவுகளை கொண்டாடினார்கள். ஆனால் வரலாறு சொல்வது போல் ஒரு பெரும் அலை நகரையே விழுங்கியது. பூம்பட்டினம் கடலுக்குள் மறைந்தது. இன்று அந்த பழைய நகரின் சிதிலங்கள் கடலடியில் மட்டும் காணப்படுகின்றன. தமிழர் வரலாறை உயிரோட்டமாக தெரிந்து கொள்ள ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.